அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை வருது. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதனுடைய சிறப்பு பதிவுகள் நம்ம அடுத்தடுத்த நம்ம சேனலில் இப்போ வரப்போகிற நாட்களில் நம்ம எப்போ தங்க நகைகள் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவு போடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், தங்க நகை எப்படியாச்சும் வாங்கலாம்னு நினைப்போம். நிறைய பேர் தங்க நகை வாங்குவாங்க. ஆனால் ஒரு சிலரால் கண்டிப்பாக வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் இருக்க பொருளாதார நிலைமையாக இருக்கட்டும், பணம் இல்லாததாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு இந்த அக்ஷய திருதி வருதுப்பா, ஆனால் நகையே நம்மளால் ஒரு குண்டுமணி கூட தங்கம் வாங்கவே முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான சிறப்பு பதிவு தான் இது. அதாவது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்குள் அக்ஷய திருதியைக்குள் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் தங்க நகை விரும்பாதவங்கன்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கொடுத்தாலும் போதாத இடத்துல தான் தங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு உயரத்துக்கு தங்கமானது போய்கிட்டே இருக்குது. ஏன்னா தங்கத்தோட மதிப்பு நாளாக பெருகிக்கிட்டே தான் இருக்கே ஒழிய கம்மியாகவே இல்லை. அதனால் பெண்கள் எல்லாருமே, பெண்கள் கிடையாதுங்க, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தங்க நகை மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி வீடு மனை சொத்து இதெல்லாம் முன்னாடிலாம் நம்ம வீடு இடம் வாங்கி போட்டு வைக்கலாம், வீடு சொத்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கே இப்போ தங்கத்தில் நம்ம வாங்கி வைக்கலாம், அது ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கம் ரொம்ப அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே தங்கம் வாங்குகிறாங்க. ஆனால் ஒரு சில மக்களால் கண்டிப்பாக, அதுவும் நடுத்தர மக்களால் இந்த அக்ஷய திருதியைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கவே முடியல. இது ஒரு மறுக்க முடியாத உண்மை தான். எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், எங்கப்பா தங்கம் விற்கிற விலைக்கு எங்களால் எங்கே வாங்க முடியும், அன்றாட வாழ்க்கையை எங்களால் பார்த்துக்க முடியல, இதில் நாங்கள் போய் எங்கே தங்கம் வாங்கிறது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒரு ஆசைகள் இருக்கும், எப்படியாச்சும் ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் அது அக்ஷய திருதி அன்னைக்கு நமக்கு வாங்கலாமேன்ட்டு. அப்படி உங்களுக்கு அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கணும், ஆனால் எங்களுக்கு வாங்கிறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் மந்திரம், அதாவது ஒரே ஒரு வரி மந்திரம் தான் மகாலட்சுமியோடது. இந்த ஒரு மந்திரமானது யார் ஒருத்தங்க எப்பயுமே தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோமோ அவங்களுக்கு நிச்சயம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரும். இது 1% 100% கிடையாதுங்க, இது 1000% உண்மையான ஒரு கருத்து. அதனால் உங்களுக்கு தங்கம் நமக்கு எப்படியாச்சும் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் தங்கம் அக்ஷய திருதிக்கு வாங்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடகில் இருக்க நகையை, தங்க நகை மீட்டு எடுக்கணும், அது மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணணும், வீட்டுக்குள்ளே தங்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் நம்ம சாக்ஷாத் கும்பிட வேண்டிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மகாலட்சுமி தாயார் தான். ஏன்னா தங்க தாரகையான அவருடைய அருட்பார்வை நமக்கு கிடச்சிட்டாலே போதும். தங்கம் மட்டும் கிடையாது, சகல ஐஸ்வர்யங்கள், சகல சௌபாக்கியங்கள் எல்லாமே தேடி வரும். அப்படியான நம்முடைய மகாலட்சுமி தாயாரை போற்றி சொல்லக்கூடிய ஸ்ரீ சுக்தத்திலிருந்து ஒரு மந்திர வார்த்தை, இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திர வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட மந்திர வார்த்தைக்கான அர்த்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லணுமா. அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கு இதில். இது எத்தனை நாளைக்கு வேணாலும் சொல்லலாம், காலையில் சொல்லலாம், நம்ம மாலையில் சொல்லலாம், நீங்கள் உங்கள் வேலை செஞ்சுட்ருக்கப்போ சொல்லலாம், எப்போ வேணாலும் எனி டைம் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மந்திரத்தை நம்ம வழிபாடு சொல்லிகிட்டு இருக்கப்போ மட்டும் அசைவங்கள் நம்ம சாப்பிடக்கூடாது அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் இப்போ நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இந்த காலையில் மந்திர வழிபாடு சொல்லி அதுக்கப்புறம் கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு இன்னொரு ஒரு கண்டிஷன் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும், அது மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் வச்சு உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் இருக்கோ ஏதாச்சும் இல்லாட்டி 2 கல்கண்டாச்சும் நீங்கள் வச்சுருங்க, அவ்வளோதான். சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்வர்ணஸ்ரஜே நமக, ஓம் ஸ்வர்ணஸ்ரஜே நமக. இதுதாங்க இதோட மந்திரம். இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமரை குளத்தில் தங்கத் தாமரையில் அமர்ந்து தங்கத் தாமரையை மாலையாக அணிந்த அன்னையே. இந்த வரியில் இருக்கிற மாதிரி மகாலட்சுமி தாயாரை தாமரை குளத்தில் தங்க தாமரையில் அமர்ந்திருப்பதாகவும்
அவருடைய கழுத்தில் தங்க தாமரை மாலை வந்து அணிந்து கொண்டிருப்பதாகவும் பாவனை செஞ்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை 108, 1008, 10,008 இல்லை வெறும் 11 இல்லை ஒரே ஒரு தடவை உங்களால் எவ்வளோ முறை ஒரு நாளைக்கு இதற்கு எண்ணிக்கையே கிடையாதுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே இப்படி நினச்சிக்கிட்டே அந்த அன்னையை வந்து தங்கத்தாமரை அந்த கழுத்தில் மாலையெல்லாம் போட்டிருக்க மாதிரி அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எவ்வளோ எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆத்மார்த்தமாக முழு மனசோடு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வேண்டி பாருங்களேன். நீங்கள் இப்படி சொல்ல நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்ஷய திருதியைக்குள்ளே கண்டிப்பாக எங்களுக்கு இந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரணுமா தாயே அப்படின்ட்டு நீங்கள் இது வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வச்சு பண்ணி பாருங்கள். நிச்சயம் தங்கமானது உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியை கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் வரும். இந்த ஒருவரி மந்திரம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த ஒருவரி மந்திரத்தை நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த ஒருவரி மந்திரம் சொல்லிட்டு. அதனால் உங்கள் அடகு வைத்த தங்க நகையை மீட்கிறதுக்கும் இது உபயோகமாக இருக்கும். தங்கம் குடும்பத்தில் நிறைய சேர்க்கறதுக்கும் உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு தங்கமானது வாங்கக்கூடிய யோகம் மீண்டும் மீண்டும் வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து தங்கம் வாங்கி பலனடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு தாங்க போய் சேரும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.